வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம தஞ்சைக்கு வந்துட்டோம். தஞ்சைக்கு வந்துட்டோன்றதை விட சோழ பேரரசு அவங்களுடைய சிறப்பு நிறைந்த தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளார நுழையிறோம். நுழைவாயிலேயே பாருங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு. இந்த சோழ பேரரசுடைய பெருமைகள் நிறைய இருக்கிறது. இந்த கோயிலை பற்றிய பெருமைகள் உலகளாவிய அளவில் இருக்கு. நம்ம பார்த்தோன்னே பிரமிச்சு போயிடணும். நீங்க எல்லாம் போயிருப்பீங்க, இல்லை போயிருந்தாலும் போகலைனாலும் நீங்க கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில். அதை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டுரும். சரி, 2 நுழைவாயில்களை நம்ம கடந்து உள்ளர போகலாம். இப்ப பெரிய கோயிலை பற்றிய செய்திகள்ன்றது ஆயிரக்கணக்கில் இருக்கு. நம்ம அதை பல தொகுதிகளாக நம்ம அதை பார்க்கணும். அவ்வளவு ஆராய்ச்சிக்குரிய ஒரு கோயில். அதற்கு முன்னால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, தமிழர்களுடைய கட்டடக்கலைக்கு உலகளாவிய சான்று இது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், உலக பாரம்பரிய சின்னம் இது. யுனெஸ்கோ அறிவித்த ஒரு பாரம்பரிய சின்னம். அது இருக்கட்டும். இப்போ நம்ம பெரிய கோயிலை பார்ப்பதற்கு வரவில்லை. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கோயிலுக்கு சென்றீங்கன்னா இடதுபுறம் இப்போ சுற்று மண்டபங்கள் இருக்காங்க பாருங்க. சுற்றி மண்டபங்கள் இருக்கு இல்லையா? பாருங்க, குழந்தைங்கள்லாம் மகிழ்ச்சியாக விளையாடுறாங்க. காலை பொழுதுலேயே அப்படியே ஒரு மகிழ்ச்சி தான் தெரியுது. பாருங்க, சுற்று மண்டபங்கள் இருக்கு. அதில் இடதுபுறம் பாருங்க, அது கோயிலுக்கு இடதுபுறம் உள்ள சுற்று மண்டபத்துக்கு வரும்போது நீங்கள் இந்த காணொலியில் காட்டுற சில செய்திகளை பார்க்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் ஒருவேளை அது உங்கள் கண்ணில் படாமல் இருந்திருக்கலாம். அதற்காக தான் இந்த காணொளி. ஒரு சிறிய காணொளி தான், கண்டிப்பாக பொறுமையோடு பாருங்கள். இப்போ திருப்பி செய்திக்கு வருவோம். பாருங்க, பல ஆயிரம் டன் எடையுள்ள கோயில். பாருங்க, இடதுபுறம் இந்த சுற்று மண்டபத்தில் நிற்கிறோம். பெரிய ஒரு அரிய காட்சியாக தான் இருக்குது, பெருமையாக தான் இருக்குது. அதோடய நம்ம இடதுபுறம் இந்த மண்டபத்தை பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட அப்படியே இடதுபுறம்னு வச்சிங்களேன், இடதுபுறம் சுற்று மண்டபத்தில் பார்ப்பீங்க. இப்போ அது கண்ணு கோயிலை விட்டு நீங்கவே மாட்டேங்குது. சரி, இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்க, மிகப்பெரிய ஒரு கல் தொட்டி இது இங்கே இருக்கு. நீங்கள் ஒருவேளை இங்கே வரும்பொழுது இதை பார்த்துருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் அதை காட்ட வேண்டியது எங்கள் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். சரி, இது நம்ம கல் தொட்டி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கல் தொட்டின்னு. முதல்ல கல் தொட்டியை பற்றி ஒரு செய்தியில பார்ப்போம். தமிழகம் முழுவதும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இந்த கல் தொட்டிகளை நீங்கள் பயன்பாட்டை பார்த்துருக்கலாம். சாதாரண பயனுக்கு கூட ஒரு வீட்டுகளில் நீங்கள் கல் தொட்டிகள், அது மலைகள் கொஞ்சம் குன்றுகள் இருந்த சார்ந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிகள் கல் தொட்டிகள் இருக்கும். இப்போ பெரிய அளவில் அதோட பயன்பாடு குறைஞ்சிருச்சு. ஏன்னா நமக்கு அந்த சிமெண்ட்டு வந்துட்டதுனால அது குறைஞ்சிருச்சு. ஆனால் முந்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கற்களான தொட்டிகள் இருக்கும். அது மாடுகளுக்கு நீர் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய தேவைகளுக்கான நீர் தொட்டிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் முழுமையாக கல்லில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரியான ஒரு கல் தொட்டி இது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கோயிலில் எண்ணெய் ஊற்றி தேக்கி வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட தொட்டின்னு சொல்கிறாங்க. இது பற்றிய பல கருத்துக்களும் இருக்குது. அடுத்தடுத்து அதை நம்ம பார்ப்போம். முதல்ல கல் தொட்டியை பற்றி தெரிந்து கொள்வோம். நம்ம கல் தொட்டிகள் மிக மிக தொன்மையானது. உதாரணத்திற்கு நம்மளுடைய பாத்திரங்களில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ வெசல்ஸ்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. முதல்ல கற்களால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான் தொன்மையானது. இப்பயும் நீங்கள் பார்த்துருக்கலாம், கல் பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இன்னமும் நிறைய அது பிரபல்யமாகவே இருக்குது. கற்களால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் அதான் முதல்ல சமையலுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் கல் பாத்திரங்களும் மிக மிக முக்கியமாக இருந்திருக்கு. அதற்கு என்ன காரணங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த தொட்டியை முதல்ல பார்த்துருவோம். அளவீடுகளை பாருங்கள். ஒரே ஒரு அடி அகலம் உள்ள ஒரே பாறையில் வெட்டப்பட்ட தொட்டி இது. ஒரு அளவீடுக்காக நான் காட்டுறேன் பாருங்கள். அழகான தொட்டி.
ஒரு ஆள் வந்து உள்ளார ஒரு எளிதாக நுழைஞ்சு போயிட முடியாது. ஒரே கல்லில் 4 விரல்கள் தான் அகலம் இருக்கு. அந்த அகலம் உள்ள ஒரு தொட்டி, அதுக்குள்ள ஒரு ஆள் நுழையிறதே கடினம். அது மாதிரி ஒரு தொட்டியை வடிவமைச்சிருக்காங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாருங்க, நீங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தொட்டி அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படியே ஒரு நீங்க தாயக்கட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி அப்படியே ஓரங்களெல்லாம் முழுன்னு வந்து அப்படியே ஒரு இடத்துல கூட கைகள்லாம் கிழிக்காம அவ்வளவு அழகா நேர்த்தியா செய்யப்பட்டிருக்குது. பாருங்க, அது என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்த்துவதற்கான அடிப்படை கட்டமைப்புல அது இருக்கு. இது பயன்பாடு நிறைய சொல்றாங்க. இப்போ இதில் வந்து இதில் கஞ்சி வச்சிருந்துருக்கலாம், எண்ணெய் வச்சிருந்துருக்கலாம், நீரை தேக்கி வச்சிருந்துருக்கலாம். அது எப்படி இருக்கிறதா இருக்கட்டும், அது வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு உட்பட்ட செய்தி. அது இருந்தால் கூட பாருங்களேன், இப்போ இருக்கிற இன்றைய அளவில் இருக்கிற எல்லா தொழில்நுட்பமும் அன்றே இருந்ததுன்றதற்கு ஒரு சாட்சி பாருங்க. அதற்கு அடியில் ஒரு துளை, அந்த துளையிலையும் எப்படி வாட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நீர் இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த இடத்துல சேர்றது போல ஒரு வடிவம், அதில் ஒரு துளை. அதை நம்ம வந்து இதை வந்து தூய்மைப்படுத்துவதற்கு அது மாதிரி ஒரு துளை அமைப்பு இருக்குது. முழு கல்ல அப்படியே வடிவமைத்து ஒரு தவறு இல்லாமல் தெளிவாக அதில் வந்து எழுத்துக்கள்லாம் கூட பொறிக்கப்பட்டிருக்கு. அருகில் வந்து அந்த கோயில் ஏதோ விழாக்களுக்காக வந்து மஞ்சள் மாலை கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம தொந்தரவு செய்யக்கூடாதுன்றதுக்காக அதை ஓரமாக போய் உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ பாருங்களேன், எவ்வளவு அழகான தொட்டின்னு பாருங்க, எவ்வளோ அழகான தொட்டி. இதாவது நகர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. நம்ம உருட்டுதல்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு பல எடை அதிகம் உள்ளதெல்லாம் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, உருட்டி நகர்த்தி கடையில் கட்டைகள் இதெல்லாம் போட்டு உருட்டி நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஏதுவாக வச்சுருக்காங்க. ஆனால் அது ஓரங்கள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கணும்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். பாருங்கள், அப்படியே கணிதவியல் அடிப்படையில் இருக்குது. நம்ம முனைகள் இல்லாமல் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது. கீழே பாருங்களேன், இவ்வளவு நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். இதோட கொள்ளளவு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி இப்போ சொல்கிறோம்ல பாத் டப்பு அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல நீங்கள், இப்போ அது மாதிரி ஒரு குளியல் தொட்டிக்கு இணையான அளவுக்கு வந்து இது வந்து இந்த கல் தொட்டி அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், வழக்கமாகவே கற்கள் எதற்குன்னா வெளியில் இருக்கிற வெளிப்புற தகவமைப்புக்க விட உள்ளர வந்து அதை பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு ஹாட் பேக்கெல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி வந்து வெப்பத்தை தாங்கி தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் அதுக்கு இருக்குது. நம்ம அதில் ஆராய்ச்சிக்கு போனால் நிறைய செய்திகள் இருக்குது. அதை நம்ம சரியாக மேற்கோள் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து கல் தொட்டியை பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே போகும்போது பாருங்கள், அதில் எழுத்துக்கள்லாம் இருக்குது, எழுத்துக்கள்லாம் கல்வெட்டுகள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். வந்து அவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு கல் தொட்டி. இது நம்ம வந்து நீங்கள் வந்து அதை தவிர்த்திடக்கூடாதுன்றதுக்காக, இல்லை தெரியாமல் சென்று விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த காணொளி. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ பெரிய கோயில்ன்றது மிகப்பெரிய படைப்பு. தமிழர் கட்டடக்கலைக்கு வந்து மிகப்பெரிய சான்று. ஒருவேளை பெரிய கோயில் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழருடைய கட்டடக்கலை பற்றி பெரிய அளவில் தெரியாமல் போயிருக்கும். அதில் இப்படி ஒரு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு தொட்டியோட எவ்வளோ சிறப்பான ஒரு தொட்டியை பாருங்கள், எவ்வளோ அழகான தொட்டி பாருங்கள், அப்படியே ஒரே அளவில் அவ்வளோ. அப்போ நீங்கள் இன்னொரு செய்தியை பாருங்கள், அதுக்கான கருவிகளை எவ்வளோ தெளிவாக வச்சுருந்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம என்னென்னமோ சொல்கிறோம், லேசர் கட்டு, என்கிரேவிங் அப்படியெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக சொல்கிறோம். அப்படியே முனைகள்லாம் அப்படியே தெளிவாக இருக்குது. இவ்வளவு வருடங்கள் கழித்து கூட அவ்வளவு அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக இதை தவிர்த்திட வேணாம். இந்த பெரிய கோயிலுக்கு செல்லும் பொழுது இதையும் ஒரு செய்தியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இது தொடர்பான வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். இந்த காணொளி பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.